ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் கதை சொல்லி பயமானோ. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் கேட்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை கொடுங்க. வாங்க இன்னைக்கு கதைக்குள்ளே போகலாம். ஓடிப்போன அப்பாவால் மகளின் திருமணம் நின்றது. சோபாவில் சாய்ந்தபடி மிகப்பெரிய பிளாஸ்மா டிவியில் ஆங்கில நியூஸ் சேனலை பார்த்து கொண்டிருந்த ரஞ்சனா எதையோ நினைத்து கொண்டவளாய் விருட்டென திரும்பினாள். அம்மா, தாத்தா எங்கே போனாரு? கொஞ்சம் வெளியில் போயிருக்காரு கண்ணு, இப்போ வந்துடுவாரு என்று சொல்லி கொண்டிருக்கும் போதே வாசலில் கார் வந்து நிற்கும் ஓசை கேட்டது. கையிலில் காகித கற்றையோடு பெரியவர் உள்ளே நுழைந்தார். ஈஸ்வரி, ஊரில் இருக்கிற அத்தனை புரோக்கர்களையும் பார்த்து கிடைச்ச ஜாதகங்களை எல்லாம் வடிகட்டி 20 ஜாதகங்களை கொண்டாந்திருக்கிறேன். எல்லாம் டாக்டர், இன்ஜினியர், பெரிய கம்பெனியோட முதலாளிங்க. நீயும் ரஞ்சனா கண்ணும் இதுகளில் யாரையாச்சும் செலக்ட் பண்ணுங்க, நான் பேசி முடிச்சிடுறேன். தாத்தா சொன்னது ரஞ்சனாவுக்கு அனல் பறந்த கோபத்தை கொடுத்தது. போகிறதுக்கு முன்னால் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்க வேணாமா தாத்தா? சொல்லியிருந்தா எனக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ளை வேணும்னு சொல்லியிருப்பேன்ல. பெரியவர் சற்று அதிர்ந்தாலும் நான் தப்பாவா கண்ணு மாப்பிள்ளை பார்ப்பேன்? உன் அழகுக்கேற்ற பர்சனாலிட்டியான மாப்பிள்ளைகளோட ஜாதகங்களைத்தான் கொண்டு வந்திருக்கிறேன். என் தகுதிக்கு கூடுதலான எந்த மாப்பிள்ளையும் வேணாம் தாத்தா, பின்னால பிரச்சனை வரும் என்று முகம் சுளித்தாள் ரஞ்சனா. யாரும் உன்னை விட தகுதி கூடினவங்க கிடையாது கண்ணு, எல்லாமே பிஜி படித்தவங்க தான். நீயும் டாக்டரேட் வாங்கிக்கிற, அதனால எல்லோரும் உன்னை விட ஒரு படி கீழே தான். நான் படிப்பை சொல்லலை தாத்தா, பர்சனாலிட்டியை சொல்கிறியா கண்ணு? உன் அழகுக்கு யார் முன்னாடி வந்து நிற்க முடியும்? அழகோ படிப்போ வசதியோ என் தகுதி இல்லை தாத்தா. என் ஒரிஜினல் தகுதி முன்னால் இதெல்லாம் மறைஞ்சே போகும். நான் பிறந்த அன்னைக்கே என்னையும் அம்மாவையும் தவிக்க விட்டுட்டு இன்னொருத்தன் பொண்டாட்டி கூட இழுத்துட்டு ஓடிப்போன புண்ணியவனோட மகள்ங்கிறது தான் என்னோட ஒரிஜினல் தகுதி. எங்கேயோ எவள் கூடவோ கேடுகட்ட வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கும் அப்பாவுக்கு தான் இந்த மகள். இந்த தகுதிக்கேற்ற மாப்பிள்ளைய பாருங்க தாத்தா, போதும் என. என்ன கண்ணு இப்படியெல்லாம் பேசி மனசை போட்டு குழப்பிக்கிற? அப்பா இல்லாட்டி என்ன, அப்பாவுக்கு அப்பாவா அம்மாவுக்கு அம்மாவா உன் அம்மா இருக்க, அதுக்கு மேலே நான் இருக்கேன். இதுக்கு மேலே வேற என்ன வேணும் என கூறிய தாத்தா, உன் தகுதி ரொம்ப பெருசு கண்ணு, அது எனக்கு தெரியும் தாத்தா. ஆனால் மற்றவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் ஒரு பொருட்டே இல்லை. அவங்க கேள்வியெல்லாம் அப்பா எங்கேங்கிறதா தான் இருக்கும். அந்த கேள்விக்கு பின்னால் கேலியும் நக்கலும் இலக்காரமும் தான் நிறைஞ்சிருக்கும். அதெல்லாம் அக்கம் பக்கம் சொந்த பந்தம் எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தானே கண்ணு. இனி யார் அப்படி கேட்க போறா? இனிமே சம்மந்த பேசுகிறவங்க கிட்டையும் நம்ம உண்மையை சொல்லிட்டா போச்சு. இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? இல்லை தாத்தா, நம்ம சொத்து பத்து பங்களா கார் வசதியை பார்த்து அப்பா ஓடிட்டா என்னென்னு கல்யாணத்துக்கு ஓகே சொல்லுவாங்க. ஆனால் 4 மாதம்தான் வாயை மூடிட்டு இருப்பாங்க. அப்புறம் உங்கள் அம்மா ஒரு வாளா வெட்டி, அப்பா எவளோடவோ குடும்பம் நடத்திட்டு இருக்கான். இப்படிப்பட்ட சொற்களை எல்லாம் என்னால் இனியும் கேட்க முடியாது தாத்தா. இதுவரைக்கும் கேட்டதே போதும். என்ன கண்ணு சொல்கிற? இதுவரைக்கும் கேட்டதே போதுமா? அப்படி எவன் உன்னை கேடி பேசினா சொல்லு, அவனோட கையை முடிச்சிடுறேன். இலக்காரமாக பேசினவங்க கையெல்லாம் முறிக்கணும்னா நம்ம சொந்தக்காரங்க அத்தனை பேரோட கையையும் முறிக்கணும் தாத்தா. அம்மாட்ட தகப்பன் இல்லாத குறை தெரியாமல் இவளை வளர்ப்பாங்க. இதுகளுக்கெல்லாம் என்னங்க தாத்தா அர்த்தம்? இவ தகப்பன் ஓடி போயிட்டான்னு தெரியாதவங்களுக்கும் தெரிய வைக்கிற ஈன ஆசை தானே தாத்தா இதெல்லாம். அப்பெல்லாம் என் மனசு வலிக்கிற வழி எனக்கு மட்டும்தான் தெரியும். அவர் பாட்டுக்கு எனக்கு என்னென்னு ஜாலியாக ஓடி போயிட்டாரு. இவங்க சொல்கிறதையெல்லாம் கேட்குறது எங்களோட வழி தானே. உன் மனசில் இப்படியெல்லாம் வலி இருக்கும்னு எனக்கு இப்போ தாங்கன்னு தெரியுது. ஏதோ நீ சந்தோஷமாக படித்து பட்டம் வாங்கிட்டு இருக்கேன்னு நினச்சிட்டு இருந்துட்டேன். எங்கெங்க தாத்தா சந்தோஷமாக படிக்க விட்டாங்க? ஸ்கூல் கேர்ள்ஸ் எல்லாம் எப்படியோ மோப்பம் பிடிச்சி முதுகில் குத்துவாங்க. பேரண்ட்ஸ் டேக்கு என்ன உங்கள் அம்மா மட்டும் வந்திருக்காங்க, அப்பாவை காணமே அப்படிம்பாங்க. ஒரு சிலர் ஏன் அப்பா வர்றதில்ல, இப்படி இந்த ட்ரெஸ்ஸு எங்கள் அப்பா வாங்கி கொடுத்தது, இந்த செயினு எங்கள் அப்பா வாங்கினது ஏன் அவங்க சொல்கிறதெல்லாம் எனக்கு குத்தலும் கேலியுமா தான் இருக்கும். இவங்களுக்கெல்லாம் மேலே காலேஜ் கேர்ள்ஸ், ஏய் எங்கள் அப்பா உங்கள் புதுமில் திறப்பு விழாவுக்கு வந்தாங்களாமா, அப்போ உங்கள் அப்பா இல்லையாமே, எங்கே வெளியூர் போயிட்டாரா? போது நிறுத்து கண்ணு என்று தழுதழுத்த தாத்தா தள்ளாடியபடியே சோபாவில் விழுந்தார்.
ஆனா ரஞ்சனா நிறுத்தவில்லை. நல்ல வேலையா நீங்க என்னை ஆதரிச்சிட்டீங்க தாத்தா. வசதியான அப்பாவுக்கு பிறந்தது என் அம்மா செஞ்ச புண்ணியம். நீங்க ஏழையோ வசதி இல்லாதவரா இருந்திருந்தா எல்லாரையும் மாதிரி நாங்களும் எங்காவது போய் செத்து போயிருப்போம். ரஞ்சனா, என்ன பேசுற? வாய மூடு என்று இடைமறுத்து அதட்டினாள் அம்மா. இன்னும் ஒரே நிமிஷமா என அனுமதி கேட்டுவிட்டு ரஞ்சனா தொடர்ந்தாள். தற்கொலை செஞ்சுக்கிறவங்கள கவனிச்சிங்கன்னா அதுல பெரும்பாலானவங்க புருஷனால கைவிடப்பட்ட பெண்களாத்தான் இருப்பாங்க. எல்லாத்துக்கும் உங்களை மாதிரி மனசு இருக்காது தாத்தா. தங்களுக்கு எதுக்கு சுமைன்னு ஒதுக்கி விட்டுருவாங்க. ஆனால் நீங்கள் எங்களை அரவணைச்சு ஆதரிச்சு நல்லபடியாக இது பண்ணியிருக்கீங்க. எங்களுக்கு மனசில் இருக்கிற வேதனை புரியும். இந்த நசுக்கப்பட்ட பையங்களை மாதிரி தான் எனக்கு வேணும். உங்கள் அப்பா எவ கூடயே ஓடிட்டாராமேன்னு கேட்க மாட்டாங்க. உங்கள் அம்மாவை பற்றியும் கேட்க மாட்டாங்க. அதனால தான் தாத்தா, அப்பா இருக்கிற குடும்பத்தில் எனக்கு மாப்பிள்ளை பார்க்க வேண்டாம். அப்பா ஓடி போய் அதனால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் எனக்கு மாப்பிள்ளை பாருங்க. இந்த மாப்பிள்ளைகளுக்கு படிப்பு இருக்காது, நல்ல சம்பாத்தியம் இருக்காது. ஆனால் வறுமையிலே வாழ்ந்ததுனால சோகமே உருவான ஒல்லியாத்தான் இருப்பாங்க. இதுகளுக்கெல்லாம் பெரிய தகுதியான நான் சொன்ன அந்த தகுதி ஒன்று இவங்களுக்கு இருக்கும்ல, அதை மட்டும் கவனிச்சு எனக்கு மாப்பிள்ளை பாருங்க தாத்தா. நிமிர்ந்து உட்கார்ந்தார் தாத்தா. கையில் இருந்த ஜாதக கற்றையை குப்பை கூடையில் தூக்கி வீசினார். சரி கண்ணு, உன் தகுதிக்கேத்த தகுதியுள்ளவனாய் பார்க்கிறேன் என்றார். ரஞ்சனாவுக்கும் தகுதியுள்ள மாப்பிள்ளையுடன் திருமணத்தை நடத்தி வைத்தார் அந்த தாத்தா. நன்றி.